தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். ஸ்டாலின் இப்போ இருக்காரு, ரொம்ப ரொம்ப சரியா பண்ணலன்றது நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கூட்ட நெரிசலில் போய் பார்ப்பீங்க, பார்க்கறது பாக்கியம். கூட்டத்தில் செத்து போனால் அது அதை விட சந்தோஷம் எதனா இருக்கா? அப்போ என்ன சிந்தனை இருக்குன்னா, எத்தனை முதலமைச்சர் இப்படி தான் அப்படி ஆக முடியும் அப்படின்னா ஆயிடுவோம். எப்படி ஆகும்? விசில் ஊதிக்கினே ஆயிடுவோம். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. இல்ல அதான் அவங்க ஒட்டுமொத்த அரசியல்ங்கிறதே அதிக வியூஸ், அதிக ரீச், இந்த மாதிரியான அளவுல சுருக்கிட்டாங்களா? டிஆர்பி அவ்வளோதான். அதிகமான டிஆர்பி யாருக்கு இருக்கு? நம்ம தேர்தலில் டிஆர்பியில் வச்சுக்குவோமா? தேர்தலில் வந்து யாருக்கு நிறைய வியூஸ் வருது, யாருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, எனக்கு எதிராக பேசினா யாருக்கு அதிகமாக திட்டு விழுது, இப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டி வந்து அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கீழ்த்தரமாக அந்த ஒரு சில வார்த்தைகளை வைத்து பேசுவாங்க. அவங்க கூட தான் நீங்கள் போட்டி போட முடியும். ஒரு தரமான அரசியல் சொல்லாடல், ஒரு கருத்து, ஒரு கொள்கை. சமீபத்தில் 3 நாளுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். ப்ரொஃபஸர் ஆனந்தின்னு சொல்லி, வி ஆனந்தி, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்னென்னா, மக்களோட அந்த வாழ்க்கை எப்படி மேம்படுது, அந்த ஒரு சில இண்டெக்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதாவது மனித வள குறியீடு எப்படி போகுது அப்படின்னு அதை படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சச் அ பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. அவங்கக்கிட்ட ஒரு நெறியாளர் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாரு, இது விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு, அது உங்களால் பார்க்க முடியுதா, உணர முடியுதா அப்படின்னு. ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அந்த ஒரு பெரிய மாற்றம் அதெல்லாம் வருது. அப்போ இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் சைக்காலஜி, அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரு, அவங்களோட தேவைகள், அவங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் கூர்ந்து கவனித்து தான் அந்த துறையோட ஸ்பெஷலைசேஷனே அதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்குது, அவங்களோட ஆசைகள் நிறைய நிறைவேறாமல் இருக்குது. அது மேபி வேலைவாய்ப்பு பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட பணம் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சு இருக்கிறாங்க, இல்லை ஒரு படிப்பறிவு இல்லை, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இல்லை, அவங்களால எதையுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கோவத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையை ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள அப்படி தெய்வமாக பார்ப்பாங்க, கடவுளாக பார்ப்பாங்க. அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடங்களோ கல்விக்கூடங்களோ தரல. உதாரணத்துக்கு தேர்தல். ஒரு காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டான, ஏன்னா இந்த வயசு அடோலசன்ஸ் வயசு தாண்டி ஒரு 18-20 பீக்கில் இருக்கும் ஹார்மோன்ஸு. மதம் கொண்ட யானை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், கொம்பை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், மோடு முட்டி மாதிரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரக்கு குத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போய் வலு சட்டாயம் பண்ணுறது, பைக்கு கொடுத்தா முறுக்கின்னு ஓட்டுறது, ஃப்ரண்ட் வீலில் தூக்கின்னு ஓட்டுறது, பஸ்ஸில் சீட்டு இருந்தாலும் வெளில தொங்கின்னு போகிறது, இதெல்லாம் என்னென்னா அந்த வயசு கோலை எல்லாருக்கும் வரும். எனக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும், நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசில் வரும். ஆனால் அந்த வயசில் அது வரும்போது அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு நெறிகள், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இந்த திரை கவர்ச்சி தான். இப்போ ஒரு ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, அதை தாண்டி, ஃபுட்பால் கூட இல்லை, கிரிக்கெட்டை தாண்டி நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணல, நிறைய விஷயம் இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கல. படிச்சுட்டு வேலை இல்லாத தன்மை, பொருளாதாரத்தில் பின்னடைவு, மது பழக்கம்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அவங்க நல்ல வழியை வாழறதை விட கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாழ்க்கை இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ செல்ஃபோன் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பிடிக்கல, இல்லை ஒரு தாசில்தாரை பிடிக்கல, ஒரு அரசாங்கத்து மீது கோவம், இல்லை அரசியல்வாதி மீது கோவம், இல்லை வீட்லேயே கோவம், ஒரு மன அழுத்தம், இல்லை பார்க்குறான் இன்னொரு 4 பேர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இல்லை பெண்களோட பழகுறாங்க, நமக்கு இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அந்த ஆசையை வந்து எப்படி பூர்த்தி செய்யலாம். அதாவது இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, ஒரு பேய் என்ன பண்ணும், தன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா வேறு உடம்பு ஒன்று தேடும், அது உள்ள போய் உள்ள பூந்துக்க பார்க்கும்.
அது மாதிரி தான் அந்த காஞ்சனா படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இளைஞனுங்க என்ன அப்படின்னா, நான் எல்லா இளைஞனும் சொல்ல, தப்பாக சிந்திக்கக்கூடிய இல்லை வழிவகை இல்லாத இளைஞர்கள், அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி விஜய் சாரை வந்து ஒரு பிம்பமாக பார்க்குறாங்க. நமக்கு உண்டான ஆள் சூப்பர், மாற்றம், தீய சக்தி, தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, அப்படி பஞ்சு டைலாக் நல்லா இருக்குது. அதிகாரத்தை கேள்வி கேட்குறது, அதிகாரத்தை நீ என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்பா வேலைக்கு போகல கோவம் வருது, ஏன்பா கல்யாணம் பண்ண கோவம் வருது, ஏன்பா டெய்லி குடிக்கிற கோவம் வருது, ஏன்பா ஹெல்மெட்லாம் போகிற கோவம் வருது, ஏன்பா புளிங்க மாதிரி பண்ணுறீங்க கோவம் வருது, அப்பா கேட்டாலும் கோவம் வருது, அண்ணன் தம்பி கேட்டாலும் கோவம் வருது. அந்த கோவத்துக்கு ஆதரவாக யார் பேசுறது? கஞ்சா வச்ச கண்ணு அப்படின்னு பாட்டு யார் போடுறது? சினிமாவில் தான் இருக்குது. அப்போ சினிமாவை வந்து அவங்க நேசிக்கிறாங்க, தங்களோட அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவோ. ரொம்ப முக்கியமான துல்லியமான கேள்வி நீங்கள் கேட்டதுங்க. அதாவதுங்க, ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க கூட விஜய் சார் பின்னாடி போகிறாங்கன்னா தப்பு இல்லை. எனக்கு எது பிடிக்குதோ நான் அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 100 கோடி இருக்குது, நான் வந்து 3 டிகிரி படிச்சுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறேன், ஒரு 28-25 வயசுலேயே நான் சிஏ முடிச்சிட்டேன். நான் விஜய் சாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிடையாது சட்டம், நமக்கு யாரை பிடிக்குதோ போடுவோம். பட் இவங்களும் மற்றவர்களும் எங்கே வேறுபடுறாங்கன்னா, இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு வண்டி போட்டு போயிடுவாங்க. அவங்க அதான் வாழ்க்கைன்னு அவங்க அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடலனாலும் சரி போட்டாலும் சரி ஒன்றும் ஆக போடல, அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னா என்னன்ற அந்த புரிதல், அரசியல்னா என்ன புரிதல்ன்ற அந்த புரிதல் இருக்குது. புரிதலே வாழ்க்கை பற்றியும் புரிதல் இல்லை, இளமை பற்றின புரிதல் இல்லை, அறிதல் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கூட்ட நெரிசலில் போய் பார்ப்பீங்க, பார்க்குறது பாக்கியம், இந்த கூட்டத்தில் செத்து போனால் அதை விட சந்தோஷம் எதனா இருக்கா? இந்த மாதிரி உச்சக்கட்டமாக போய் மூளை செலவையா அப்படி பேசக்கூடிய அந்த தன்மை. சரி, இப்படி தீவிரமாக இருக்கக்கூடிய நம்பர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 100-15ன்றது மைனாரிட்டி, இட்ஸ் நாட் மெஜாரிட்டி. அப்போ சி ஓட்டர் 15% சொன்னதுமே கூட, சி ஓட்டர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் அது வந்து திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கு அது விரும்பி பார்க்குது வேலை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு பொதுவாக எடுக்கிறாங்க, அது 15%, விச் மைட் பி ஃபேக்சுவலி கரெக்ட். அவங்க வந்து 40% வந்து சும்மா கதை கட்டிட்டு விடல, 15%ன்றாங்க, ரைட், ஓகே 15%. 85-15ன்றது மைனாரிட்டி. அந்த 15 அப்படியே இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சுனா கூட, 20 போச்சுன்னா கூட, 20க்கு உங்களுக்கு சீட் ஷேரிங்னு வரும்போது எம்எல்ஏ சீட் கிடைக்காது. ஆனால் அவங்க நம்புகிறாங்க, விஜய் சாரும் நம்புகிறார். என்னென்ன சிஎம் ஆகிட்டோம், நம்ம சிஎம்மு. அதனால தான் அந்த என்டிடிவியில் கேட்ட பேட்டி கூட, கிங் மேக்கரா அப்படின்னா, இல்லை நான் இது கிங் மேக்கர், நான் முதலமைச்சராக ஆக்கிறதுக்கெலாம் வரேன், நானே முதலமைச்சர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கேருந்து வருது? அந்த போதிய அளவுக்கு பகுத்தறிவோ படிப்பறிவோ இல்லை அனுபவமோ இல்லை அறிவுரையோ இல்லாத காரணத்தினால்தான் அந்த வார்த்தை வருது. அதே அவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் 2 பேருக்கும் நடுவில்னா, குவாலிஃபிகேஷனு, ஸ்டாண்டர்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் சமம். விஜய் நட்சத்திரம், பணக்காரர், இவர்கள் நட்சத்திரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை பாழைகள். அதுதான் அங்கே வித்தியாசம். அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் அ டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க. அது கிளாஸ்னால் எப்படின்னா, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ஓபிசி அப்படின்னு பிரிப்பாங்க. அவங்கவுங்க பணம் கையில் வச்சுருக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க அதை அப்படியெல்லாம் பார்க்கல. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு கூட்டமாக போகுது. இது இவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ விஜய் அவர்கள்கிட்ட அதுதான் கேட்கணும். சரிப்பா, எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருந்தார், 4.5 வருஷம் சரியாக பண்ணல. ஸ்டாலின் இப்போ இருக்கார், ரொம்ப சரியாக பண்ணலைன்றது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன, இந்த விஷயத்துக்கு என்ன, அடுத்து என்ன, எதனா திட்டம் இருக்கான்னா கிடையாது. சரி, எதனா அதாவதுங்க அதிகாரம் வந்தால் தான் ஒரு சில விஷயம் செய்ய முடியும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு சிந்தனை இருக்கணும், அப்புறம் தான் செயல், அதுக்கப்புறம் அந்த செயலில் வந்து முயற்சி வரும், தோல்வி வரும், திரும்ப அதை முயலும் போது அது வெற்றி ஆகும். அவருக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. அப்போ என்ன சிந்தனை இருக்குன்னா, எத்தவொன்னு முதலமைச்சர் இப்படிப்பா அப்படி ஆக முடியும் அப்படின்னா ஆகிடுவோம். எப்படி ஆகும்? விசில் ஊதிக்கினே ஆகிடுவோம். பூரா விசில் சத்தம் கேட்குதுல்ல, அப்போ என்ன அர்த்தம்? தாவே ஓட்டு விழுது ப்ரோ, இது கூட தெரியாமல் என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒரு சில ஜிம்முலேயும் இப்போ இந்த பிரச்சனை வருது. பொதுவாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த போதைப் பொருள், இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு சுற்றுறது, இதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இருக்காது. இப்போ என்ன போது இவங்க இந்த படத்துலலாம் நிறைய காட்சிகள் காட்டுறதுனாலே, இந்த மாதிரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கனி கேளுண்ணா அப்படி இப்படி பாடும்போது, ஓ குஷ்டு சுற்றுனாதான் வளர்னாதான் ஹீரோ போலுது ஊரில் அப்படி. நேற்று ஒரு மாஸ்டரை பார்த்தேன்,
அருணகிரின்னு சொல்லிட்டு அவர் என்னோட மாஸ்டர். அவருக்கு 60 வயசு, ஆள் நல்லா சூப்பராக இருப்பார். அதாண்டி மனசு வந்து ஒரு ஜிம் சாவியத்தை கொடுத்துட்டு போயிடுவார். யார் வேணால் ஜிம் பண்ணுங்க, ஃபீஸ் எல்லாம் இல்லை. அவர் நேற்று பேசும்போது அவர் பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன். இல்லை சமுதாயத்தை நினச்சா வைத்தச்சல அது முடியல என்னால் அப்படின்றார். அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அவர் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காரு, அது எனக்கு லைட்டாக உடன்பாடு. ஆனால் அவருக்கு இந்த சமுதாயத்து மீது இருக்கிற அக்கறை இருக்கு இல்லையா, அதில் எனக்கு துளி கூட டவுட்டு கிடையாது. இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ஒருத்தர் புலம்புறாரு, ஒருத்தர் வருத்தப்படுறாரு. என்னடா இது, அடுத்த தலைமுறை வந்து தன்னோட உடலை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தன்னோட சிந்தனை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்படி போகிறாங்களே இவங்க, போதை கலாச்சாரம்லாம் ஜாஸ்தியாகுது. சின்ன சின்ன பசங்கப்பா, இப்போலாம் 17 வயசு 18 பசங்க நம்ம இப்படி இப்படி ஜிம்மு பண்ணி, இப்படி ஒர்க் அவுட் பண்ணி, இதை பண்ணு, ஸ்போர்ட்ஸ் மேனாக இரு, பாக்ஸிங் போனால் கேட்பாங்கப்பா. கேட்க மாட்டேறாப்பா. 6 மாதம் 1 வருஷம் கூட ஒருத்தன் ஒழுங்காக வரமாட்டேன்றான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சம்பாதிச்சிட்டேன். இப்படி இருந்தால் இது எங்கே போய் நிற்கிது? எல்லாம் டிக்டாக்கு ரீல்ஸு போயிட்டான். ஃபோனையே பார்த்துட்ருக்கேன். அப்பா அம்மா எத்தனை வந்து விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மந்தமாகறான், எதனா பண்ணுங்க மாஸ்டருன்றான். இவனை நான் என்ன பண்ணுறது? மந்தமாகறான், என்கிட்ட வந்தாலும் மந்தமாக இருக்கிறான். டம்பிள் செத்து பண்ணனா ஒரு அரை மணி நேரம் பண்ணதையே பண்ணின்னுக்கிறான். ஆனால் ரிசல்ட்டே இல்லை. அப்புறம் மாஸ்டர் டைம் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிட்டேன் போகிறான்றான். அரை மணி நேரம் தான் பிரேக் எடுப்பாங்க, இவன் அரை மணி நேரம் தான் மொத்தமாகவே ஒர்க் அவுட் செய்கிறான். 19 23 வயசில் எப்படி இருக்காங்க? நான் எல்லாரையும் குறை சொல்லலை, இந்த மாதிரி இளைஞர்களை நான் பார்க்குறேன், எனக்கு வயிற்றச்சலாக இருக்குது கோட்டின்றார். இதெல்லாம் சமூகத்தில் இருக்குது. இது விஜய் சாருக்கு தெரியாதா இந்த பிரச்சனைகள்? சமுதாயத்தை பற்றின புரிதலோ அரசியல் பற்றின புரிதலோ எதுவுமே இல்லாதனால தான் இப்போ குளத்தூர் ஸ்டாலின் சார் போய் பாட்டு போட்டு இதான எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அது அந்த ஒரு பழைய பாட்டு அன்னைக்கிளி பாட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அப்போ இது என்ன வேலை? அப்போது நீங்கள் அதையும் பார்க்கல சரியா? என்னன்னா ஒரு இவ்வளோ பெரிய கட்சி, இந்த கட்சியை ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, விமர்சனம் பண்ணுறாங்களே, சிஎம் சாரையே ட்ராலாக ஆக்குறாங்களே அப்படின்றது நீங்கள் அரசியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே வேலையை நீங்கள் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க. ஒரு 4 பேச்சாளர் பேச விடணும், ஒரு கொள்கை பேச விடணும், எங்கே என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசணும். அதை கேட்கும்போது ஓகே, பரந்தூருக்கு தீர்வு இருக்குது, மேல்மா செய்யார் விவசாய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, யூரியா வந்து தட்டுப்பாட்டு வராமல் இருக்கிறதுக்கு தீர்வு இருக்குது. ஏதோ ஒரு இஷ்யூவை பேசினா அந்த இடத்தோட நிப்பாட்டிடுறாங்க, அடுத்து அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகணுன்ட்டு ஒரு இது தெரியாது. 10 ரூபா பாட்டில் அன்னைக்கு பண்ணதோட சரி, பரந்தூர் அன்னைக்கு பேசினதோட சரி, தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஜனநாயகன் வந்தால் ஜனநாயகம் நாட்டில் வந்துடும், அவ்வளோதான். கிராமப்புறங்களில் வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. அதை யாரும் பேசுவதில்லை, யாரும் அதை பற்றி சொல்கிறதில்ல. இது நான் நிறைய விஷயம் முன்னாடியிலேருந்து பேசிடுவேன். கரூர் இது எங்கே போகுது, திருச்சி அப்போவே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஆக போகுது, இது வந்து ஸ்டாம்பீட் ஆகுன்றது பேசிகிட்டு இருந்தோம், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நிற்க மாட்டார், தைரியமாக இருக்க மாட்டார்னு சொன்னோம், அது ஆயிடுச்சு. அதிமுக வந்து இப்போ இது வந்து ஏதோ அமைதியாக போகிற போக்கு இருக்குது. லாஸ்ட்டில் வந்து வச்சு ஊமை குத்து போட்டு செம்மாடி அடிப்பாங்க, 2 பேரும் சேர்த்து அடிப்பாங்க. இவர் பன்பட்டர் ஜாம் மாதிரி ஆவார்னு அது நடக்குது. இவர் வந்து டெல்லியை பற்றி எதுவுமே பேச மாட்டார். சிபிஐ வந்து இவங்க பட்டாசு கேக் வெட்டி கொண்டாடுற அன்றைக்கி நான் சொன்னேன், முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு சொராமீன் கிட்ட மாட்டிக்கினாங்கன்னு நான் சொன்னேன். இப்போது சொராமீன் கேஸ் உண்மையாகி போச்சு, அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. அதே மாதிரி கிராமப்புறங்களில் தாவேக்காவோட வாக்கு சரிகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதுவும் நடக்கும், அது ஜனங்க பார்க்கும்போது புரிஞ்சுக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்தித்தா மறுநாள் இவர் சந்திப்பார். ஏன் அவர் பத்திரிகையாளரை சந்திச்சதே இல்லையா ஸ்டாலின்? நீங்கள் பார்த்ததே கிடையாதா? இல்லை அறிவாலயத்துக்கு எங்களுக்கு அட்ரஸ் தெரியாதா பத்திரிகையாளர்கள்? என்ன சொல்ல வரீங்க? உங்களால் ஏன் பார்க்க மாட்டேன்றாங்கன்னா, அதோ நாயகன் படத்தில் திருட்டு வந்த டைலாக் இது. அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், இவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அதோ அங்கே ஒருத்தன் பண்ணாம பாரு அவனை நிறுத்த சொன்ன. இப்போ யார் எதை நிறுத்தணும்? நீங்கள் தான் மாற்று கட்சியாச்சே. இல்லை அது பொய்யா இல்லையா? ஸ்டாலின் வந்து அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரா இல்லையா? அவர் பலமுறை சந்திச்சிருக்காரு. எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ரெகுலரா டெய்லி எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாருமே பத்திரிகையாளர்கிட்ட டெய்லி நட்பு போராட்டம். எதிர்கட்சி தானே, அப்போ இவர் ரெகுலரா தானே இவரு கொடுத்துன்னு இருக்கணுங்க. பிரஸ் கிளப்ல 2 பேரும் அங்கே அமுச்சு இருக்கணும். நீங்கள் பனையூரில் பத்திரிகையாளர் பார்க்க முடியலன்னா நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது இல்லையா, அங்கே வந்தால் எப்பயுமே ஒரு 20-25 பேர் இருப்பாங்க, நம்ம ஆளுங்க கேமரா போட்டுட்டு இருப்பாங்க. தாவேக்காலேருந்து ஆள் வராங்கன்னா அது 20ன்றது 60 ஆகிடும், 10 நிமிஷத்தில் ஆகிடும். பட்டு 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 எல்லாம் வந்துடும். தலைமைச் செயலகத்துலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. எழிலகத்தை மெரினா பீச் ஆண்ட சுற்றுறவங்க வந்துட போகிறாங்க. மவுண்ட் ரோடுக்கு இந்த சைடு தான் நிறைய ஆஃபீஸு, எல்லாம் 10 நிமிஷத்தில் வந்துடும். எல்லாம் சுற்றின்னு இருக்கிறவங்க தானே அங்கங்கே செய்தி சேகரித்து டக்கு 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 டக்குன்னு. அதை ஃபஸ்ட்டு கேமராமேன் வந்துடுவார், ஃபோட்டோகிராஃபரும் கேமராமேன் வந்து 5வது 10வது நிமிஷத்தில் அங்கே ஸ்ட்ரிங்கரு, ரிப்போர்ட்ரு, ஏரியா ரிப்போர்ட்ரு, பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்ரு, இல்லை பீட் எக்ஸ்பர்ட்டு, இல்லை ரொம்ப முக்கியமான செய்தினா சீனியர் லெவலில் இருக்கிற ஆசிரியரே ஓடி வந்துடுவாங்க.
பிரச்சனை சாமி நீங்கள் வர்றது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை பார்க்க சொல்லுங்கள். இப்போது நல்ல வேலை பிரைம் மினிஸ்டரை சிஎம்ஐ பார்க்க சொன்னார். மோடியை பிரஸை பார்க்க சொல்லுங்க, அப்பதான் எங்கள் அண்ணன் பாப்பாருன்ட்டாருன்னா நம்மளை டெக்னிக்கலாக ஏமாற்றி வெற்றி பெற்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஏன்னா மோடி பிரஸை பார்க்க மாட்டார் சீக்கிரத்தில். அப்போ நமக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார். இப்போ வைக்கிற பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸில் ஒரு ஸ்னூக் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸில் ஒரு பிரச்சனை வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பிரதமரை பார்க்க சொல்லுங்க, அப்போ எங்கள் அண்ணன் பார்ப்பாரு. ஏன்னா இவரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை ஆக போகிறவர் தானே அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க, அப்போ தான் நாங்கள் பார்ப்போம். தான் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்திருக்கோம், கிரேடும் ஏறி இருக்கும். ஏதோ தமிழ்நாடு தான் அரசியல் நினைச்சோம். ஸ்கெட்சு தாவேக்காவினர் எப்படி பேசுவாங்க, தலை நம்ம கூட பார்த்தா அண்ணன் என்ன நினைச்சோம், அவர் லோக்கல் அரசியல் பண்ணலப்பா. அவர் வந்து பாரு ஸ்டாலின் அவர்களையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணலப்பா, அவங்க மோடி எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. அண்ணன் ப்ரெஸ் மீட் பார்த்தல, ஏன் பத்திரிகை மோடியை சந்திக்க சொல்ல, அப்போ தான் நான் சந்திப்பேன்னாரு. அப்போ அவர் ரேஞ்சு தெரிதா, எம்மா ரேஞ்சுன்னு இப்படி பேசி மீம்ஸ் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் ஆனந்தி சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எனர்ஜி எப்படி செலவு பண்ணுறது தெரில. ஒரு 18-20 வயசில் ஏதோ ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை அதற்கு உண்டான ஒரு வாழ்க்கை, அது மாதிரி, இல்லை படிப்பு, அடுத்தடுத்து படிப்பு, படித்த உடனே வேலை, இல்லை பொருளாதாரமாக வீட்டில் வந்துட்டு நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்துங்க. ஏன் அவர் மேலே அந்த ஆசை அப்படின்னா, அவரை பிடிச்சி பாதி, மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் மீதி. இந்த மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் மீதி என்ன காரணம்னா, நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட தேவை ஆசை ஒன்று இருக்குது, அதுக்கு எதனா கிடைக்குமான்னு பார்த்தோன்னா ஒன்று கச்சவொன்னு டக்குன்னு போய் அங்கே போய் செட்டில் ஆகுறது. அதை விட மோசமாக இருக்குது, இல்லை அதுவும் ஒரு சரி கிடையாது, கூறு இல்லை அப்படின்றது உங்களுக்கு எப்போ புரியும்? நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா புரிவீங்க. இப்போது காந்தியடிகள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது, சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது, காமராஜர் கூப்பிட்டு கட்சிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அந்த தேடுதல் வேறு, அது சேவை மனப்பான்மை. உங்களோட தேடுதல் வந்து உங்களோட ஆசைகளையோ, உங்களுக்கு இருக்க சமுதாயத்தின் மீது இருக்க கோபம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்றதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. நாளைக்கு விஜய் சார் ஒரு வேளை தேர்தல் தோத்துட்டு இன்னொரு நடிகர் வந்தாலும் இது போய் பாயும். அப்போது அரசியல் ரீதியாக தேடுதலை அரசியலில் தான் நீங்கள் கண்டுக்கணும். நான் எதை எங்கே தொலைக்கிறோனோ அது அங்கே தான் அதை மீட்டெடுக்கணும். நான் சினிமா தேட்டரில் போய் செயினை தொலைச்சிட்டு நான் போயிட்டு அதை வந்துட்டு ஒரு கோர்ட்டுலேயோ இல்லை வந்து ஒரு மீன் மார்க்கெட்லேயோ போய் தேடினா கிடைக்குமா? எதை எங்கே நான் தொலைக்கிறோனோ அங்கே தான் தொலைக்கும். இப்போ மக்களுக்கு அந்த தேவைகள், அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது, கோபம் இருக்குது. அது எங்கே தேடணும்னா அரசியல் ரீதியாக தான் அதை தேட முடியும். அதனால தான் வந்து காந்தியடிகளையோ நேரு அவர்களையோ இல்லை பாலகங்காதர் திலக்கெல்லாம் வந்து அப்போது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருந்துச்சு. தேசிய அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி, மாநில அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி, அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். இவருக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸே கிடையாது. அரசியல்னால் என்னன்னு புரியல. அவர் கொடுக்கறது வந்துட்டு வந்து இது எப்படின்னா, வாத்தியார் நம்மளை அடிச்சாருன்னா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பையன் குஞ்சிக்கினே என்ன கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பான், வாத்தி போதும் வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கம்னு இருப்பான். இவனுக்கு இருக்கும் வாத்தியார்கிட்ட அப்படி சொல்லணும்னு, ஆனால் இவனால சொல்ல முடியாது. அவன் ஆல்ரெடி சொன்னவன் ஃபெயில் ஆனவனாக இருப்பான், அவன் ஃபெயில் தான் ஆக போகிறான். ஆனால் அவனை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டு நம்மளும் வாத்தியை திட்டணும், வாத்தி சொல்கிறது நம்ம படிக்கணும், முன்னேறணும், 10 பைசா சம்பாதிக்கணுன்றது அந்த வயசில் அது எட்டாது. நாளைக்கு 40 வயசில் சுகர் பிபிலாம் வந்தோன்னு நடக்க முடியாமல் போகும்போது அப்போ தோணும். அந்த ஸ்கூலை பார்க்கும்போது ஐயோ படிச்சிருக்கலாமே, அந்த காலேஜ் ஐயோ கொஞ்சம் ஒழுங்காக இருந்துருக்கலாமே தோணும். அப்போ திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அந்த மாதிரி அந்த வாத்தியாரை கமெண்ட் பாஸ் பண்ணி சிரிக்கிறான் பாருங்க மாணவன், அவன் வந்து அரசியல் ரீதியாக ஒன்று புதுசாக வந்தால் சூப்பர் அப்படின்னு சேர்த்துக்கிறது. என்னப்பா அவர் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்குது, அவரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா தெரியாது. அதனால்தான் இந்த கிளாஸை வந்து ப்ரொஃபஸர் ஆனந்தி அவர்கள் டேஞ்சரஸ் கிளாஸ் என்று சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட தேவை புரியல, தான் எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரியல, ஆனால் கோவம் இருக்குது. இந்த கோவத்தை எப்படி காட்டணும், யார் மேலே காட்டணும் தெரியல. எதுவுமே தெரியாதவங்க, எதுவுமே புரியாதவங்க, ஒரு புரிதல் இல்லாதவங்க எங்கே போய் சேருவாங்க எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க டேஞ்சரஸ் கிளாஸ். பாவம் அவங்களுக்கு அவங்களே டேஞ்சரு.